என் அப்பா வயதாகி விட்டார். நடந்து செல்லும் பொழுது சுவரின் ஆதரவை பெறுவார். இதன் விளைவாக சுவர்கள் நிறமாற்றம் அடைந்தன. அவர் தொட்ட இடமெல்லாம் அவரது கைரேகைகள் சுவர்களில் பதிந்தன. என் மனைவி இதை வெறுத்தார். சுவர்கள் அழுக்காகி வருவதை அடிக்கடி புகார் கூறுவார். ஒரு நாள் என் அப்பாவுக்கு தலைவலி இருந்தது. அதனால் அவர் தலையில் சிறிது எண்ணெய் தடவினார். அதனால் நடந்து செல்லும் பொழுது சுவர்கள் எண்ணெய் கரைகள் உருவாகின. இதை பார்த்து என் மனைவி என்னை பார்த்து கத்தினார். நான் என் அப்பாவை பார்த்து கத்தினேன். அவரிடம் முரட்டுத்தனமாக பேசினேன். நடக்கும் பொழுது சுவர்களை தொடாதே என்று அறிவுறுத்தினேன். அவர் காயமடைந்ததாக தோன்றியது. என் நடத்தையை பார்த்து நானும் வெட்கப்பட்டேன். ஆனால் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. அன்று முதல் என் அப்பா நடந்து செல்லும் பொழுது சுவரை பிடிப்பதை நிறுத்தினார். ஒரு நாள் அவர் சமநிலையை இழந்து கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடைந்து போனது. இடுப்பு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் படுக்கையில் விழுந்து சிறிது நாளில் எங்களை விட்டு பிரிந்தும் சென்றார். என் இதயத்தில் மிகுந்த குற்ற உணர்ச்சியை உணர்ந்தேன். அவருடைய வெளிப்பாடுகளை ஒரு பொழுதும் மறக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் துடித்தேன். சில நாட்களுக்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு வண்ணம் தீட்ட விரும்பினோம். ஓவியர்கள் மிகவும் புதுமையானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் என் தந்தையின் கைரேகைகளை அகற்ற மாட்டோம் என்றும் அந்த அடையாளங்களை சுற்றி ஒரு அழகான வட்டத்தை வரைந்து ஒரு தனித்துவமான வடிவமைப்பை உருவாக்குவோம் என்றும் என் மகனுக்கு உறுதியளித்தனர். அதன் பிறகு அந்த அச்சுகள் எங்களது வீட்டின் ஒரு பகுதியாகவே மாறியது. எங்கள் வீட்டின் வருகை தரும் ஒவ்வொருவரும் சூரில் உள்ள தனித்துவமான வடிவமைப்பை பாராட்டினர். காலப்போக்கில் நானும் வயதாகிவிட்டேன். இப்பொழுது நடக்க சுவரின் ஆதரவு எனக்கு தேவைப்பட்டது. ஒரு நாள் நடக்கும் பொழுது என் தந்தையிடம் நான் சொன்ன வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டேன். ஆதரவின்றி நடக்க முயற்சித்தேன். என் மகன் இதை பார்த்தான். உடனே என் அருகில் வந்து நடந்து செல்லும் பொழுது சுவர்களை தாங்கி பிடிக்கச் சொன்னான். நான் ஆதரவில்லாமல் விழுந்திருப்பேனோ என்று அவன் கவலைப்பட்டான். என் மகன் என்னை பிடித்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன் அன்று. என் பேத்தி உடனடியாக முன்னோக்கி வந்து அன்பாக அவள் தோளில் என் கையை வைக்க சொன்னாள். நான் கிட்டத்தட்ட அமைதியாக அழவே ஆரம்பித்து விட்டேன். நான் என் தந்தைக்கு அதையே செய்திருந்தால் அவர் நீண்ட காலம் என்னோடு வாழ்ந்திருப்பார் அல்லவா? என் பேத்தி என்னை அழைத்து சென்று சோபாவில் உட்கார வைத்தாள். அப்போது பின்னர் அவள் தனது ஓவிய புத்தகத்தை எடுத்து எனக்கு காட்டினார். அவளது ஆசிரியர் அவள் வரைந்ததை பாராட்டி அவளுக்கு சிறந்த கருத்துக்களை கூறியிருந்தார். அதில் அந்த ஓவியத்தில் சுவர்கள் என் தந்தையின் கைரேகைகள் கொண்டிருந்தன. அவள் கருத்து ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் பெரியவர்களை அதே வழியில் நேசிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்று எழுதியிருந்தாள். அதில் நான் என் அறைக்கு திரும்பி வந்து என் மறைவின் தந்தைக்கு மன்னிப்பு கேட்டு அதிகமாக அழுதேன். காலப்போக்கில் நாமும் வயதாகி விடுவோம். நம் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை கவனித்துக் கொள்வோம். நம் குழந்தைகளுக்கு நம் முன்மாதிரியாக அதையே செய்ய கற்றும் கொடுக்க வேண்டும். இந்த கதையில் நம் இதயத்தை தொட்டதல்லவா? மேலும் வயதாகி வரும் நம் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களிடம் பகிர்ந்து கொள்வதாக உணர்ந்தேன் உங்களிடம் சொல்வதால். மிகவும் நெகிழ்ச்சியானது. நம்மில் பெரும்பாலானோர் எப்போதாவது நம் வயதான பெற்றோருடன் இதை போன்றே தவறுகள் செய்திருக்கலாம். இனிமே செய்யாதீர்கள். நல்லதையே செய்வோம், நல்லதையே சொல்வோம், நல்லதையே நடக்கும். நன்றி தோழர்களே.